பாலை விட கீரை 100 மடங்கு கால்சியம் ரிச் ப்ராடக்ட். கால்சியம் பாலில் மட்டுமல்ல, அனைத்து உணவுகளிலும் இருக்கிறது. கல்லுப்புல கால்சியம் இருக்குது. முதல்ல புரிஞ்சுக்கங்க, பால் கம்பெனி எப்போ உருவாச்சுன்னு சொல்கிறேங்க. அரைக்கீரை கட்டு 10 ரூபாமா, வெளியே போய் ஐயோ 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 கீரை விலை 10 ரூபாயா, 7 ரூபாய்க்கு கொடு, வெக்கமா இல்லை? இந்த அழகு சாதனை கம்பெனியோட மூலப்பொருள் என்ன தெரியுமா? பாலில் உள்ள கொழுப்பும் விட்டமின்களும் தான். சரி, முதல் விஷயம், கால்சியம் எதில் இருக்குது? எல்லாரும் கால்சியம் எதில் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? பாலில் கால்சியம் இருக்குன்னு. ஏன்னா அப்படி சொல்லி வளர்த்திட்டாங்க நம்மளை. இது வரைக்கும் பாலில் கால்சியம் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ரீசெண்டாக விளம்பரத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? பாலில் புரோட்டீன் இருக்குங்கிறான், திடீர்னு மாற்றிடுவான். இங்கே பாருங்க, 100 கிராம் பாலில் 195 mg தான் கால்சியம் இருக்கும், தெரியுங்களா? 100 கிராம் கீரையில் 3 கிராம் கால்சியம் இருக்கும். பாலை விட கீரை 100 மடங்கு கால்சியம் ரிச் ப்ராடக்ட். அதை ஏன் சொல்லலை? ஏன்னா கீரைக்கு இன்னும் பிராண்ட் செட் பண்ணல. அது நான் சொல்கிறது பால், நீங்கள் குடிக்கிறது பாலே இல்லை, அதை பார்ப்போம். முதல்ல நான் சொல்கிறது நாட்டு மாடு. முதல்ல மாடே இல்லை, அது ஜெர்சி மாடு. அது புல்லு மேய்ஞ்சு சாப்பிட்டுச்சு. இது தீவனத்தை சாப்பிடுது, தேவையில்லாதெல்லாம் சாப்பிடுது. அதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க, இதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த பாலை கறந்து முழுசாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை யூரியா போட்டு அதில் உப்பு போட்டு அதை கொண்டு போய் பால் கம்பெனியில் கொடுத்து அவன் ஊரில் இருக்க எல்லா பாலையும் ஒரு டப்பாவில் கொட்டி கலக்கி ஒருத்தர் என்ன பண்ணுறான்? 7.5 எடுத்து 7.5 பாலுங்கிறான், இன்னொருத்தர் 4.5 எடுத்துட்டு 4.5 பாலுங்கிறான், இன்னொருத்தர் அதை போட்டேங்கிறான், கால்சியத்தை எடுத்தாங்கிறான், இதை போட்டாங்கிறான். எதுக்குடா போடுறீங்க, எதுக்குடா இருக்கிறீங்க? இருக்கிறது கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? புரியலையா? அது பாலே இல்லைன்னு சொல்கிறக்கு பொதுவாக தான் என்னென்னமோ டக்கால்ட்டி வேலை காமிக்கிறானுங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க, பால் கம்பெனி எப்போ உருவாச்சுன்னு சொல்கிறேங்க. அதாவது பெண்கள் அழகு சாதன கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரிலாம் இப்போ தான் ஆண்களுக்கு வந்துருச்சேன். இந்த அழகு சாதனை கம்பெனியோட மூலப்பொருள் என்ன தெரியுமா? பாலில் உள்ள கொழுப்பும் விட்டமின்களும் தான். அப்போ அழகு சாதனை கம்பெனி என்ன பண்ணுவாமா, பால் வந்து டன்னாக வாங்கி அதில் இருக்கிற கொழுப்பை எடுத்து விட்டமினை எடுத்து அதன் மூலியமாக ஃபேஸுக்கு பவுட்ரு லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த எடுக்கப்பட்ட பால் இருக்குல்ல அதை குப்பையில் கொட்டுவாங்களாமா. இப்போது இந்த கம்பெனி குப்பையில் கொட்டுற பால் ரொம்ப அதிகமானனால இவனுங்கெல்லாம் சேர்ந்து பால் கம்பெனி வச்சுட்டானுங்க. அதனால தான் என்ன சொல்கிறான், கொழுப்பு நீக்கப்பட்டது, வைட்டமின் போடப்பட்டதுன்னு எல்லாம் பொய். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க. பால் கம்பெனியில் வேலை செய்கிற யார் வீட்லையாவது பால் சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. வா அப்படிம்பாங்க, என்ன தெரியும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. நான் சொல்கிறது அதுவும் பாருங்கள், 100 கிராம் பாலில் 195 mg கால்சியம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எதில்? ஒரிஜினல் பாலில். நான் என்ன சொல்கிறேன்னா, கால்சியம் பாலில் மட்டுமல்ல, அனைத்து உணவுகளிலும் இருக்கிறது. கல்லுப்புல கால்சியம் இருக்கு, எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குங்க, தண்ணியில் கால்சியம் இருக்குங்க, எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வரேங்க, எல்லாம் கவனிங்க. கால்சியம் அதிகம் உள்ள பொருள் தெரியுமா? கீரை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, எள் எண்ணெய், திணை அரிசி, கம்பு, ராகி, சோள, குதிரவாளி, இதில் தான் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்டா போதும், கால்சியம்லாம் கிடைக்கும். பாலில் தான் கம்மியாக இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், ஊரில் எல்லாம் இவனே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அந்த பொருளை பற்றி உயர்வாக பேசுவான், நம்மகிட்ட இருக்கிற பொருளை பற்றி தப்பாக பேசுவான். இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குதுங்க. சரி, விஷயத்துக்கு வரேங்க, நல்லா கவனிங்க. முதல்ல சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியமே இல்லை, அதை ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை. மூணாவது, ஒரு மனிதனுக்கு கால்சியம் உடம்புல ஒட்டணும்னா, நல்லா கவனிங்க, கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க இல்லையா? சில பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் கால்சியம் மாத்திரை சொல்லிடுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கால்சியம் டிஃபிஷியன்சிங்க, மாத்திரை சாப்பிடுங்கன்றவாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு மாத்திரை சின்ன டப்பா இருக்கும், எவ்வளோன்னு கேளுங்க, 3000 அப்படிம்பாங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்கி பொறுப்பாக சாப்பிட்றீங்கல்ல, இத்தனும் டப்பா 3000 ரூபாயா? யோசிச்சு பாருங்கள். புதுசாக நிறைய கம்பெனியெல்லாம் வந்திருக்கு,
2000 3000 5000 கால்சியம். ஆமாம், இது ஏமாற்று வேலை. ஒரு மனிதனுக்கு கால்சியம் வேணும்னா சூரிய வெளிச்சத்து தான் கிடைக்கும். சூரிய வெளிச்சத்தில் ப்ரோ விட்டமின் டின்னு ஒன்று இருக்குது. அது உடம்புல பட்டு விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகி உடம்புக்குள்ளே பூந்து 125D3 அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்து, அந்த ஹார்மோன் நீங்கள் சாப்பிட்ற கீரை, குதிரைவாளி, கம்பு, ராகி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கால்சியத்தை எடுத்து பிளட்டில் கலந்தா தான் நல்ல கால்சியம். மாத்திரை ரூபத்தில் கிடைக்கும் அனைத்தும் கெட்ட கால்சியம். அப்போ எல்லா வியாதி வரத்தானே செய்யும். 2000 ரூபா கொடுத்து கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்களே, வீட்டுக்கு முன்னால் கீரைக்கார அம்மா வந்து, அம்மா அரைக்கீரை கட்டு 10 ரூபாமா, வெளியே போய் ஐயோ 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 கீரை விலை 10 ரூபாயா, 7 ரூபாய்க்கு கொடு, வெக்கமா இல்லை? இந்த பெண்கள் எல்லாம் போய் இந்த கீரைக்காரங்கட்டியெல்லாம் பேரம் பேசும்போது செம்ம டென்ஷன் ஆகும் எனக்கு. அது 10 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது உங்களால். ஏங்க நேற்று எங்கள் வீட்டுக்குங்க முந்தா நேற்று கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் அரைக்கீரை, சரி அகத்திக்கீரை, நான் போய் ஒரு கட்டு வாங்கினேன். எவ்வளோ தெரியுமா? 8 ரூபாங்க ஒரு கட்டு. கண்டு தண்ணி வருது. என்ன தெரியுமா? இவ்வளோ நல்ல பொருள் 8 ரூபா தானா? பக்கத்தில் கொக்கோலா டப்பா 30 ரூபா குப்பை. இந்த பக்கம் மாசா, அதில் எதுக்கு 25 ரூபான்னு குட்டி பாட்டில், அதெல்லாம் 25 ரூபாய்க்கு வாங்குறீங்க. கீரை வாங்குறதுக்கு என்ன உங்களுக்கு? ஒரு விஷயம் முடிச்சுக்கோங்க, நல்ல பொருளை வாங்குறதுக்கு பேரம் பேசாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வீரம் இருந்தால், நெஞ்சில் மஞ்சா சோறு இருந்தால், கொக்கோலா போய் 10 ரூபாய்க்கு ரேட்டு கம்மி பண்ணி வாங்க. துப்பு இருக்கா? இல்லை இல்லை. கீரைக்காரிக்க மட்டும் வேகத்தை காட்டுறது, இந்த பழ விற்கிற பாட்டிகிட்ட போய் வித்தையை காட்டுறது. ஒரு பாவம் ஒரு பாட்டி ரோட்டில் பழம் வித்துட்ருக்கோம், அதுக்கிட்ட போயிட்டு கிழவி முதல்ல மரியாதையே இல்லை. இதே பீஸா கட்டில் போய் எக்ஸ்கியூஸ் மீ சார் கேன் ஐ ஹாவ் மரியாதை, இப்போ மரியாதை வந்துச்சுருக்கு. அந்த பாட்டிகிட்ட போய் கிழவி பழம் எவ்வளோ திமுரு, அது மரியாதையாக சொல்லும். தங்கம் அது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் திட்டுறீங்கன்னு தெரிஞ்சவங்க கூட, சரி பையன் பாவம் அறிவு கிட்டத்தனமாக திட்டுறான், அறிவில்லை போல் இருக்கு, எந்த ஸ்கூலில் படித்தான்னு சொல்லி அது என்ன பண்ணுது மரியாதையா, சாமி 4 வேளை 10 ரூபாப்பா அப்படிங்கும். 4 வேளை 10 ரூபாயா, 7 கூட 10 ரூபாய்க்கு. எங்க கேட்குறமா இல்லையா? யாருக்கிட்ட? இளிச்சவாய் விவசாயிக்கிட்டையும் இளிச்சவாய்ங்க கிட்ட மட்டும். இதே பெரிய பெரிய கடையில் போய் உட்காந்துக்கிட்டு, ஒரு பெரிய கடையில் உட்காந்து, ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு, மசாலா தோசை எவ்வளோ சார்? ஜஸ்ட் 220 rupees சார், தேங்க்யூ. அவன் வாங்கிட்டு கவர் வேணுமா கேட்பான். இல்லைன்னு சொன்னோன்னா அதுக்கு 8 ரூபான்னு போடுவான். தேங்க்யூ அப்படி மூஞ்சிலே குத்தணும். என்னங்க அநியாயமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், யாருக்காவது வீரம் இருந்தால் பீஸா கட்டில் போய் 10 ரூபா கம்மி பண்ணுங்க. இஷ்டம் இருந்தால் வாங்க, வெளியே போம்பா. யோசிச்சு பாருங்க, கொக்கோலா 10 ரூபா கம்மி பண்ணி வாங்க முடியல. இல்லை அங்கே முடியாது. நீங்கள் இங்கேயே உங்கள் வீரத்தை காட்டுகிறீர்கள். நான் எப்பொழுதுமே இயற்கை விஷயங்களை வாங்கும் பொழுது 10 ரூபா சேர்த்து கொடுப்பேங்க. நான் ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு மேட்டுப்பாளையத்துக்கு காரில் போயிட்டு இருந்தேன். ரோட்டோரமாக ஒரு அண்ணன் நொங்கு வித்துட்டு இருந்தார். நோட் திஸ் பாயிண்ட். என்ன சொன்னேன்? ஒரு அண்ணன், இந்த வார்த்தையை நல்லா கேவீங்க, இது என்ன அப்புறம் சொல்கிறேன். ஒரு அண்ணன் நொங்கு வித்துட்டு இருந்தார். வண்டியை நிறுத்திட்டு நொங்கு எவ்வளோண்ணேன்னு கேட்டேன். 60 ரூபாய்க்கு 10ன்னாரு. கொடுத்தாருங்க. நான் வாங்கிட்டு 70 ரூபா கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, வேண்டாம் தம்பி, எது கொடுக்குறேன்னாரு. இல்லை பரவாயில்ல வச்சுக்கங்கண்ணே, வெயில நிற்கிறீங்களேன்னு. பரவாயில்ல தம்பி, போ தம்பி அப்படிங்கிறாருங்க. எப்பேற்பட்ட நல்ல உள்ளம். நான் ஏன் தெரியுமா அண்ணன்னு சொன்னேன்? நல்லா கேவீங்க. பிராணிக் ஹீலிங் முத்ரா, இது இரண்டையும் இணைத்து பிராண முத்ரா சிகிச்சைன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க. மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை. இதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் உலுஜி தியானம் நடத்தும் வேதாஜி அவர்கள். மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. பிராண சிகிச்சை மற்றும் முத்ரா சிகிச்சையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணம் ரூபாய் 1000. தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் கற்றுக்கலாம். 96 29 55 03 77 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க. பிராண முத்ரா ட்ரைனிங் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங், சுய சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். பல்லாண்டு வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.